அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல கடந்த 3 தினங்களாக மிக கனமழையும், நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய தினமும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் ஆகிய பகுதிகளிலும், அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை தற்பொழுது மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்தியாவினுடைய மத்திய பகுதிகளில், குறிப்பாக மத்திய மாநிலங்களில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மேற்கு திசை காற்றினுடைய வேகம் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மழை பெய்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரையிலுமான காலகட்டத்தை விட தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.